ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு கன்செப்ஷன் அனிமோட 12வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹீரோ அந்த 13வது ஃபேண்டம சீல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். இப்ப அதிலிருந்து தான் எபிசோடு கன்டின்யூ ஆகுது. என்ன ரிச்சுவல் கிரேட் ஸ்டார் வார்டா? ஆமா, அந்த 13வது ஃபேண்டம சீல் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். அத விசிட்டரான இட்சுகி தான் செஞ்சாகணும். ஒரு நிமிஷம் இருங்க, இட்சுகி என்ன ஆகும்னு நீங்க சொல்லவே இல்லையே. அவனும் அந்த 13வது ஃபேண்டம் கூடயே சீல் ஆகி அவனுடைய உயிரை விட்டுருவான். என்ன நீங்க எங்களை இப்ப ரிச்சுவல பண்ண சொல்லி எங்க இட்சுகிய சாவடிக்க சொல்றீங்களா? கேர்வேனியா நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. இந்த கிரேட் ஸ்டார் வார்ட இட்சுகியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இங்கிருந்து போயிருக்கான். இட்சுகி அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கிரேட் ஸ்டார் வார்ல இருந்து இப்படியாவது நான் தப்பிச்சே ஆகணும். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா இட்சுகிக்காக ஸ்பெஷலான ஒருத்தர் இப்ப இருக்காங்க இல்ல, அதனாலதான். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அது நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது முடிஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் மானா இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் இப்ப இந்த சண்டையை முடிச்சாகணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சுக்கி, உனக்காக நான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்ம மானவோ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ அதை எதிர்த்து சண்டை போட நினைப்புன்னு. நான் என்ன பண்றது? என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் மட்டும்தான் வேர்வேனியாவை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் பல காலங்கள் உயிரோட வாழணும்னா இது மட்டும்தான் எனக்காக இருக்கிற ஒரே வழி. இருந்தாலும் அவங்க கூட நானும் வாழணும்னு தான் விரும்புறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னை என்கரேஜ் பண்ற விதமா நான் வேணும்னா டான்ஸ் ஆடி காட்டுறதா? என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ நானும் மட்டும்தான் இப்ப இருக்கோம். என்ன ஆனாலும் சரி, இந்த உலகமே முடியிற வரைக்கும் உன் கூட நான் எப்பயும் இருப்பேன். ரொம்ப நன்றி மானா. இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னுடைய மனசும் உடம்பும் உனக்கு தான் சொந்தம் இட்சுகி. என்னால அந்த 13வது ஃபேண்டம ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுல இருந்து மானா சக்தி வெளியில வந்து அதுல இருந்து ஒரு கிரியேச்சர் வந்துருது. அப்படின்னா இதுதான் அந்த 13வது ஃபேண்டமா? என்னுடைய உயிரை கொடுத்தாச்சு, இதை தோக்கடிச்சு ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்ன இட்சுகி, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லதா இருக்கேன். நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். அலிஃப், இந்த பசங்களை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். கண்டிப்பா அவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி என்னை விட்டுட்டு போயிருக்காரு. இதுதான் எங்களுடைய லவ்வுக்கான ப்ரூஃப். விசிட்டர் எதுவும் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இவங்களாவே சொல்லிட்டு இருக்காங்களோ? எதுக்குடா இப்ப அதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோடைய ஃபீல். அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன ஹவுஸ் ஃபீல், ஹவுஸ் ஒய்ஃபா? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா நான் உங்களுடைய லவர், அதை பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன லவர்? ஆனா லவர் மாதிரி யாரு நடந்துட்டு இருக்காங்க? அந்த மானாவை நான் சும்மா விட மாட்டேன். சரி, நீங்க எல்லாரும் அந்த கிரேட் ஸ்டார் வார்டு ரிச்சுவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. இதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சு தான் இந்த இடத்துல இருந்து கிளம்புனா நீங்க திரும்ப கண்டிப்பா சோலாக்கு திரும்பி போக இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். ஆனா மயூரு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்களும் கையை நீட்ட அவளும் அப்படியே கையை நீட்டி அவளுடைய சக்தியை பயன்படுத்தவும் நம்ம ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இட்சுகி? அவங்களும் ரிச்சுவல பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கவும், இல்ல என்னால இதுக்கப்புறம் பண்ண முடியாது. என்னால இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. என்ன ரிச்சுவல் திடீர்னு நின்னுடுச்சு? என்ன உன்னால இதை செய்ய முடியாதா? மன்னிச்சிருங்க, என்னால இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இதை விட்டா வேற வழி கிடையாதா? கண்டிப்பா இட்சுகி இந்த உலகத்தை காப்பாத்துவான். அதனால இப்படி பண்ண வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. சரி, இதுக்கு வேற எதனா வழி இருக்கா? மயிரி, உனக்கு எதனா வழி தெரியுமா? நான் பார்த்த ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ரி படி மெய்டனிங் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய சக்தியை கொடுத்து விசிட்டருடைய சக்தியை அதிகரிக்க முடியும். அது மூலியமா அவர் அந்த 13வது ஃபேண்டமையும் தோக்கடிக்க முடியும். அப்படின்னா மெய்டனான நீங்க எல்லாரும் சேர்ந்து இட்சுகி உதவி பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்துங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் தயாராகிடுங்க. நாங்க எல்லாரும் தயாரா தான் இருக்கோம். என்னது இது? இதுதான் அந்த 13வது ஃபேண்டமா? ஆனா இது வெளியில வந்துருச்சு. இட்சுகி வெளியில வரல. அப்படின்னா இது நம்மளுடைய டர்ன். நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்மளுடைய கண்ட்ரிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? நீ அலிஃபை ப்ரொடெக்ட் பண்ணு. நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த 13வது ஃபேண்டமா தோக்கடிச்சிடறோம். என்ன நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களால இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அதனால நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய சக்தியை எல்லாத்தையும் அந்த ஸ்டார் செல்லுங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் கம்பைன் ஆகி ஒரு ஸ்டார் ரோபோட்டா மாறிடுறாங்க.
மானா உனக்கு என்ன ஆச்சு? என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல என்னால முடியல. நான் இப்படியே இறந்து போயிடுவேன் போல இருக்கு. மத்தவங்க கிட்டயும் என்னுடைய சாக்ரிஃபைஸ பத்தி சொல்லிடு. ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏய் ஏமாத்தியா? இது வெறும் ஜூச்சு தான்டா. நீ நல்லா ஏமாந்திட்ட. இந்தா இத வச்சுக்கோ. இது உலகத்த காப்பாத்த உனக்கு எதனா தேவைப்பட்டா தேவைப்படும். சரி வாம்மா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 13வது ஃபேண்டம எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். என்ன இட்சுகி? உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? நீ எதுக்காகடா திடீர்னு ஸ்டார் வார்டா சீல் ஆகுறதுக்கு ஒத்துக்கிட்ட? இது எல்லாம் நியாயமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு. எனக்கு அத விட்டா வேற வழி தெரியல. அதனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த ஸ்டார் வார்டா ஆகுறத விட உங்க எல்லாரு கூடயும் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, எங்க கூட இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கும். சரி, உன்னுடைய தப்ப நீ உணர்ந்ததுனால உன்னை நாங்க மன்னிச்சு விட்டுறோம். ஆமா, ஆமா, நாங்க உன்னை மன்னிச்சு விட்டுறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த 13வது ஃபேண்டம தோக்கடிச்சிட்டு வரேன். அதுக்கு உங்களுடைய சக்திய எல்லாத்தையும் எனக்கு குடுங்க. அலிஃப், எதுக்காக நீ இப்படி பண்ண? உங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஸ்டார் சைல்டாவும் என்னுடைய கடமைய நான் வெற்றிகரமா முடிச்சுட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னுடைய காயங்கள சரி பண்ணி கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். மானா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு குடுத்த அந்த ஜூஸ குடுத்து இவளுடைய காயத்த சரி பண்ணு. ஆனா அலிஃப் ஆல்ரெடி அது இதுன்னுட்டு இருக்க. ஒழுங்கா அத சீக்கிரமா குடு. இல்ல, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு ஸ்டார் சைல்டா பிறந்த ஒரு மெய்டனா மாறான உங்களையும் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷமே எனக்கு போதும். என்ன நீ எப்படி இத நினைச்சு சந்தோஷப்படலாம்? உனக்கு நான் இன்னும் நிறைய சந்தோஷங்களை கொடுக்க விரும்புறேன். ஆனா இட்சுகி, அப்ப என்ன நீங்க சந்தோஷப்பட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடவும் நம்ம ஹீரோவோ அப்படியே கிஸ் அடிக்க, இட்சுகி உண்மையான லவ்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க பண்ண உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடா அலீஃப். இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. 13 ஃபேண்டம், நான் உன்னை விடவே மாட்டேன். அலீஃபுடைய எம்பளம் இன்னும் இங்க தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து இட்சுகிக்கு கண்டிப்பா உதவி பண்ணியே ஆகணும். எங்களுடைய உயிர் போற வரைக்கும் உங்களுக்கு நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவி பண்ணுவோம் இட்சுகி. அதோடைய கதையை நீங்க முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சக்தி என்னன்றத அந்த ஃபேண்டமுக்கு காட்டு. கண்டிப்பா அத நீங்க தோக்கடிக்கணும் இட்சுகி. என்ன இதுதான் அந்த 13வது ஃபேண்டமுடைய உண்மையான உருவமா? என்ன மனுஷங்களான உங்களுடைய காதல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா இட்சுகி? உன்னை நான் விட மாட்டேன்டா. இங்கேயே உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் சாவடிக்க போறேன்டா. இல்ல, நான் விட மாட்டேன். என்னுடைய சக்தி எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன் லீஃப்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு திரிசூலமா மாறி நம்ம ஹீரோக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருது. விசிட்டா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். எங்க எல்லாரையும் பெத்து எடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய். நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இட்சுகி உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நாளைக்கு நம்ம திரும்ப போக போறோம். என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஹீரோ, நானும் உன் கூட திரும்ப வரேன். என்ன உன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வரப்போறியா? ஆமா, என்னுடைய வேலை எல்லாத்தையும் தான் நான் ஃபுல்ஃபில்லா முடிச்சிட்டேன்ல. எல்லாருமா சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க. நானும் திரும்ப வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி, நீ போயிட்டு வா. ஏன்னா நீயும் உன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு தானே நினைப்ப. சரி, சந்தோஷமா இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் ஆச்சு போட்டு விடுங்க யூ காய்ஸ். சரி, உங்க எல்லாரையும் நாங்க அப்புறமா சந்திக்கிறோம். இல்ல, என்னால குட் பை சொல்லிட்டு இங்கே இருக்க முடியாது. நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு நீங்க மட்டும் போறீங்க, நானும் வருவேன்னு சொல்லிட்டு போக, நாங்களும் தான் வருவோம்னு சொல்லிட்டு அலீஃப் அப்புறம் ஸ்டார் சைல்டுங்களும் வந்துடுறாங்க. என்ன நீங்க எல்லாருமே இங்க வந்துட்டீங்களா? ஆமா, ஆனா அலீஃப் நீ எப்படி உயிரோட வந்த? என்ன ஸ்டார் சைல்டுங்களும் வந்திருக்காங்க? ஆமா, இது யாரு? நான் தானா மானா? என்ன மானாவா? ஏன்னா ஒரு பொண்ணா நீ என் கூட அன்பு செலுத்தினதுனால நான் இப்போ ஒரு பொண்ணாவும் மாறிட்டேன். என்னடா நீ பண்ணி வச்சிருக்க? ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு மொத்தமா கொடுத்தாரு. அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சிச்சு. ஆமா, எனக்கு வேற வழி இல்லாம தான் இதை எல்லாத்தையும் நான் பண்ணேன். சரி, யாரெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வர விரும்புறீங்க? நாங்க எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறாங்க.
எல்லாரும் என்னுடைய குழந்தைகள பெத்தெடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இதோட இந்த அணி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனையும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் வீடியோ போடுறப்பலாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவுல பார்க்குறேன். See you guys.